உங்களாண்ட இருக்கக்கூடியது என்னன்றது கணக்கெடுத்துக்குங்க. உடல் வலுவில, வயதுல, அதிகாரத்துல, பொருள்ல என்ன இருக்கு, இத கொண்டு எனக்கு என்ன செய்து கொள்ள முடியும், என்னுடைய குடும்பத்துக்கு என்ன செய்ய முடியும், உறவினருக்கு என்ன செய்ய முடியும், நண்பர்களுக்கு என்ன செய்ய முடியும், உலகத்துக்கு என்ன செய்ய முடியும், உட்கார்ந்து ஒரு மாதிரியா திட்டமிட்டு கொண்டு அவ்வப்போது வாய்க்கும் சமயத்துக்கு ஏற்றவாறு செய்ய தயாராக இருக்கிற போது யூ ஃபீல் ரிச். அங்கதான் செல்வ நிலை, அமைதி வருது, திருப்தி வருது. திருப்தி அமைதி எங்க வரும்? உள்ளத உணர்ந்து நல்லது செய்யற போதுதான் மன அமைதியும் மன திருப்தியும் அங்கதான் வரும். அதன்றி எதிர்பார்க்கிற போது உங்களுக்கு எவ்வளவுதான் இருக்கட்டும், 5 கோடி இன்னைக்கு பேங்க்ல இருக்கு, 1000 வீடுகள் இருக்குன்னு வச்சுக்க. ஆனா அந்த வீட்டுக்கு, அந்த தெருவுல கடைசியில 2 வீடு யாரோ வித்துடுறாங்களாமே, அதை வாங்கிடுப்பா. இந்த வீட்டை என்ன பண்றாங்கன்னு தெரியல, ஆனா அதையும் வாங்கிட்டு அந்த அளவுல அது மனசுல எப்பொழுதும் நிறைவு என்பது வரவே வராது. ஆக எதிர்பார்ப்பது முதல்ல விட்டோம்னா உள்ளது என்னன்றது பார்த்து எனக்கு தேவை எவ்வளவுன்றத தெரிஞ்சுக்கல. இதுக்கு அந்த விழிப்பு நிலை எப்பொழுதும் நமக்கு வர்றதுக்கு ஒரு சின்ன ஒரு நினைவை கொண்டு வரணும். இந்த உலகத்துக்கு வந்தமே எல்லாம் வல்ல இறைவன், அதாவது எங்கு நிறைந்து எல்லா பொருளையும் இயக்க ஆற்றலா இருக்கக்கூடிய இறையாற்றலானது நம்ம அனுப்பும் போது ஒரு முத்திரை போட்டுதான், ரிட்டர்ன் டிக்கெட் கொடுத்துதான் அனுப்பிச்சிருக்கு. நீ இன்ன டேட்டு சரி பிறந்துட்டேன், இன்ன டேட்ல திரும்ப போறேன்னுட்டு ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் வந்திருக்கோம் எல்லாரும். இந்த ரிட்டர்ன் டிக்கெட் இருக்குதுன்ற நினைவு மாத்திரம் இருந்ததுன்னா நாம எல்லா செயலும் ஒழுங்கா வந்துடும். இந்த ரிட்டர்ன் டிக்கெட்டை தான் மறந்துட்டோம். அதனால எவ்வளவு காலம் இருக்க போறோம்ன்றது இல்லாத, அது நீண்டுட்டே போகுது, எவ்வளவு பெற்றாலும் அதுல ஒரு நிறைவு என்பது இல்லை. இந்த ரிட்டர்ன் டிக்கெட் நினைவு வந்துட்டுன்னு வச்சுக்க, சரி இன்னைக்கு 5 கோடி இருக்குது, இவ்வளவு மாசம் வருது, இவ்வளவு காலம் ஆன பிறகு கூட மிச்சம் அவ்வளவு இருக்கான், இன்னும் என்னத்துக்கு எனக்கு, சரி அது வேண்டியவர்களுக்கு செய்யலாம் என்ற அளவுக்கு இந்த ஈகையில போயிடும். ஈகை இல்லைன்னா இன்னும் அதுக்கு மேல அது இன்னொரு இண்டஸ்ட்ரி வச்சா அதுல இருந்து ஒரு பிரிவு நமக்கு இன்னும் பல கோடி வரும், இன்னும் பல கோடி வரும் என்ற எண்ணம் தான் போயிட்டே இருக்கு. இது ஏன் வருது? இவ்வளவு ஆற்றல் பெற்ற மனிதன் இந்த எண்ணம் ஏன் வருது பார்ப்போம். அது இயற்கை. இவன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு சர்வைவல், என்ஜாய்மெண்ட், பெர்ஃபெக்ஷன், அதாவது உடலுக்கு தேவையானதை வச்சு வாழ்க்கையை நடந்து உயிரோட இருக்கணும். இந்த உலக அழக அனுபவிக்கிறதுக்கு புலன் இன்பத்தை அனுபவிக்கணும். அறிவுக்கு முழுமை அடைந்து அந்த அறிவுக்கு ஆதாரமான பொருளாக உள்ள இறைநிலை உணர்ந்து அதோட ஐக்கியமாகி நின்று அந்த முழுமையான அறிவோட அவன் வாழணும். பெர்ஃபெக்ஷன் ஆஃப் த கான்சியஸ்னஸ். இந்த 3 வேணும். அதுக்கு தக்க ப்ராவிடன்ஸ், அதாவது இயல்பான ஒரு அமைப்பு எல்லாரும் இருக்கு. இந்த அறிவை நாம என்ன பண்றோம், சின்ன பொருள் மீது வைக்கிறோம்னு வச்சுங்க. ஒரு பெரிய ஆறு வெள்ளம், ஏராளமான தண்ணி வருது, ஒரு சின்ன குட்டையிலயோ அல்லது ஏரியிலயோ திருப்பி விட்டீங்கன்னா எவ்வளவு ஆகும்? கொஞ்ச நேரத்துல நிரம்பிடும். அதுக்கு மேல அது உடச்சுக்கிட்டே போயிடும். அதே போல நாம் சிறு சிறு பொருட்கள் மீது மாத்திரம் இந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டே இருப்போமே, ஆனால் அந்த பொருள் கிடைச்ச பிறகு அதுக்கு மேல ஓடும். எந்த பொருள் மீது நாம் நினைவு வைக்கிறோமோ அதே பொருள் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். என்னைக்கு முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் வந்தது அங்க நிக்குமா? நிக்கிறது இல்ல, அதை விட தாண்டி போகும். அப்ப எங்கே அமைதி இருக்க முடியும்? அப்ப அமைதி எங்கே? உள்ளதை உணர்தல், நல்லது செய்தல், அல்லதை விடுதல். இங்கதான் அமைதியை பெற முடியும். அப்போ முதல்ல எதிர்பார்க்கிறத குறைச்சிடுங்க, விட்டுடுங்க. ஆனால் நாம் உடலாலும் அறிவாலையும் செயல் செய்துத்தான் ஆகணும். ஏன்னா நாம பிறந்ததுல இருந்து 15 ஆண்டு வரையில சம்பாதிக்கல சாப்பிடுறதுக்கு. இந்த சமுதாயம் தான் நமக்கு சாப்பாடு கொடுத்தது. அது தாய் தந்தை மூலமா இருக்கட்டும் அல்லது யார் மூலமா இருக்கட்டும், எல்லாம் சாப்பாடு கொடுத்தது. கல்வி கொடுத்தது எது? சமுதாயம். ஒரு அந்தஸ்துல வச்சது எது? காப்பு கொடுத்தது எது? எல்லாம் சமுதாயம் தான். அப்ப இந்த சமுதாயம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் உங்களுக்கு
150 பொருட்கள் தேவை. இந்த பொருட்கள் அத்தனையும் கொடுக்கிறது எது? இந்த சமுதாயம். அந்த சமுதாயத்துக்கு இந்த உடலால உள்ள ஆற்றலையும் அறிவால உள்ள ஆற்றலையும் கொண்டு அந்த கடனை திருப்பி தானே ஆகணும். அதுதான் கடமை. அப்ப எல்லாரும் வேலை செய்துதான் ஆகணும். ஏதோ ஒரு வகையில இந்த சமுதாயத்துக்கு செய்துதான் ஆகணும். அந்த உணர்வை பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளது மிச்சம் வந்ததுன்னு வச்சுங்க, நாம சம்பாதிச்சதுக்கு இது வரைக்கும் உழைச்சதுக்கு நாம சாப்பிட்டது சரியா போச்சு. அதுக்கு மேல மிச்சம் வந்திருந்தால் அதை நமக்கு வேண்டிய அளவுக்கு வச்சுக்கிட்டு எல்லாருக்குமே யாராருக்கு எந்தெந்த வகையில நன்மையும் அந்த வகையில செலவு செய்ய பழகி கொள்ளணும். அப்படி இல்லைன்னா எப்படிதான் நாம சேர்த்து வச்சாலும் பல கோடி, அது அவன் இறந்த பிறகு சமுதாயத்துக்கு தான் போய் சேருது. எப்படியோ ஒரு வழியில அவங்க எடுத்து போகவே போறதில்லை. யாருமே சேர்த்து வச்சா யாராயிலும் எடுத்து போனாங்களா? இது வரைக்கும் எல்லாம் ஊர்ல தான் விட்டுட்டு போனாங்க. அதனால சாதாரண மனிதன் அப்பப்ப சேர்க்கிறான், அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறானே, அதை விட பெரிய அளவுல சேர்த்தவங்க பெரிய பிரபுக்கள், அதாவது ஈகையில. ஏன்னா ஒரே நாள்ல அப்படி தள்ளிடுறாங்க பாருங்க. அதனால அவங்க பெரிய பிரபுக்கள் தான். ஆனா அவர்கள் இஷ்டம் போல செலவு பண்ண முடியறது இல்லை. ஒரு கவி பழைய காலத்துல நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு தாசி செவிலித்தாயை கேட்கிறா, ஆமா நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது, வரக்கூடியவங்களெல்லாம் நமக்கு ஏராளமா பொருளையும் கொடுத்து காலையும் விழுறாங்களே, இது என்னமா இதுல இருந்த பூட்டு எனக்கு தெரியலையேன்ற. செம்மையில் அறம் செய்யாதார் திரவியம் சிதற வேண்டி நம்மையும் கள்ளும் சூதும் நான்முகன் படைத்தவாறே. நம்மையும்னா தாசி குலத்தையும், நம்மையும் கள்ளும் சூதும், செம்மையில் அறம் செய்யாத திரவியம் சிதற வேண்டி அவர்கள் ஒருவர் சம்பாதிப்பாரு, அந்த பணத்தை அப்படியே வச்சுட்டு போவாரு. அவன் மகன் வருவான் அல்லது அவன் பேரன் வருவான். இந்த 3 வழியில ஏதாவது ஒண்ணுலயோ அல்லது 3 வழியிலையும் சேர்ந்து செலவு பண்ணிவிடுவான். எறும்பு சேர்க்கறது எலி அழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது போல இந்த செல்வம் அந்த குடும்பத்துக்கு உரிய ஒழுக்கத்தையும் வைக்கி பழிச்செயலையும் சேர்த்துக்கிட்டே தான் வருது. அந்த மாதிரி இல்லாத எனக்கு இது போதும் என்றது ஏதோ ஒரு அளவுல வச்சுங்க, நீங்க கணக்கு போடுங்க. அப்பப்ப பணத்தினுடைய மதிப்பே குறையட்டும். குறைஞ்ச பிறகு கூட எனக்கு இன்னைக்கு 2 கோடி இருந்தா என் செலவெல்லாம் போதும், எனக்கும் போதும், என்னுடைய குழந்தைகளுக்கும் போதும், அதுக்கு மேல வர்றத பிறருடைய நன்மைக்காக செலவு செய்வேன் என்ற இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்க எங்க நிம்மதினா இங்கதான் எனக்கு வேண்டியது இருக்குது, இது போதும். இந்த போதும் என்ற நிறைவு மனம் எங்க வருதோ அங்கதான் அமைதி உண்டு, அங்கதான் நிம்மதி உண்டு. அது வர வேணுமானால் பொருளால மாத்திரம் வராது. எங்க இந்த அறிவு போய் சேரணுமோ இந்த பொருளை தாண்டி எல்லாம் வல்ல இறைநிலையானது அறிவுக்கு மூலப்பொருளாக இருக்கிறதே, அதுவே அத மூலப்பொருளாக போய் அந்த இறைநிலை அடைந்து விட்டா அதன் பிறகு இந்த சிறு பொருள் மேல உள்ள பேராசை நீங்கிவிடும். எப்படின்னா, இப்போ ஒரு ஆறு வேகமா தான் வருது, அது அப்படியே விட்டா எல்லாத்தையும் அழிச்சிடும். ஆனா கடல்ல போய் சேர்ந்து விட்டா என்ன ஆகுது? அதுக்கு மேல அழிக்கிறதுக்கே இல்லை. அந்த மாதிரி கடல்ல சேர்ற ஆறு போல மனிதனுடைய அறிவு இறைநிலையோட சேர்ந்து விட்டால் அதன் பிறகு அது வேற ஒண்ணு நாடவே நாடாது. அது வரையில நமக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்ற தெரிந்து கொண்டு உள்ளது உணர்ந்து நல்லது செய்து அல்லவை விடுத்தால் அங்கேதான் அமைதி உண்டாகும். இதற்கு எல்லாம் நீங்க கேட்கறீங்க. கேட்கிற போது இந்த போதனை மார்க்கம் இருக்குதே, அதுதான் இப்ப நான் சொல்றது. நீங்க கேட்டுக்கிட்டு போனா ஒன்லி இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷனாக மாறணும். நாளைக்கு அதை சிந்திச்சு என்ன அவங்க இப்படி சொன்னாங்களே அது சரிதானா என்றது வாழ்க்கை பற்றி நீங்க ஆராய்ந்து அது சரி, அது நீதியா தான் இருக்கு என்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு உறுதிப்பாடு ஏற்படணும். அந்த உறுதிப்பாடு ஏற்பட்ட பிறகு நீங்களை செய்து அதை பயன்பெற்று இதுதான் என்றதை உணர்ற போதுதான் டிரான்ஸ்பார்மேஷன் உண்டாகும். அது வரையில இத போல 5 சொற்பொழில் கேட்கறீங்க, 10 கேட்கறீங்க, இந்த காதல பூரம் இந்த காதல பூரம் ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் நிக்கிற மாதிரி தெரியும், இந்த படி இறங்கிட்டா போயிடும். அது சரியானபடி. அதனால ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் வரணும்னு சொன்னா
அதுல சிந்தனை பண்ணி இது சரி தப்பு என்று வாழ்க்கையில உள்ள அனுபவங்களை வச்சு இம்ப்ளிமெண்டேஷன் இந்த லைஃப் அங்க உணர்ந்த போதுதான் ஒரு கன்ஃபர்மேஷன் என்பது ஒரு உறுதிப்பாடு ஏற்படும். அந்த உறுதிப்பாடு செயல்படுத்தி அதனால லாபம் நட்டம் என்பதை அறிந்து கொள்ற போதுதான் அது டிரான்ஸ்பார்மேஷன் மாற்றம் உண்டாகும். மெட்டமார்போசிஸ் ஆஃப் கேரக்டர் என்பது அங்கதான் உண்டாகும். ஆகவே மனிதன் இப்படியே பழையதையே செய்துக்கிட்டு போயிட்டே வர்றதுன்னா இந்த கோயில்கள்ல சில சமயம் அங்க பிரதட்சணம்னு வருவாங்க. காலால நடந்து போனா ஒரு 5 நிமிஷத்துல நடந்து வந்துடலாம். இந்த அங்க பிரதட்சணம் பண்ணாங்களா 15 நிமிஷம் 20 நிமிஷம் பெரிய டார்ச்சர் பார்க்கவே முடியாது நம்மால. அந்த மாதிரி நாம போட்ட இடத்திலேயே செய்தது இப்படியே பிறண்டுகிட்டு இருக்கோம். ஆனாலும் இந்த வினைப்பயன் வந்து நீங்க முடியல. அதற்கு என்ன பெரியவங்க சொல்றாங்கன்னா, திருமூலருடைய வாக்கு ஒண்ணு எடுத்து சொல்லி நான் சொற்பொழியை முடிச்சு விடுறேன். இழைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இழைப்பினை நீக்க 2 வழி உண்டு. கிளைக்கும் தனக்கு அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் மேற்துணையாமே. அதாவது ஒவ்வொரு வினையின் காரணமாக, முன்னை செய்த வினையின் காரணமாக இன்னை செய்யணும் என்றது மனதையும் உடலையும் வாட்சி படைத்துக் கொண்டே இருக்கு. அதிலிருந்து விடுதலை ஆகணும் என்றதற்கு ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கை என்ற தோணியில வாழ்க்கை நடத்திட்டு வரான். ஆனா சோர்வுற்று போறான். இந்த வினைக்கடல் என்றது நீளமா இருக்கு, அதனால எங்கேயும் நிலைக்க விடல, சோர்வுற்று போறான். திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இழைப்பினை நீக்க 2 வழி உண்டு. இந்த சோர்வை நீக்கி அமைதியையும் வெற்றியும் தருவதற்கு 2 வழி உண்டு. கிளைக்கும் தனக்கு கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் மேற்றுமையாமே. அந்த மனிதன் அவனுக்கும் சரி, அவன் நல்ல வழியாக நடந்து கொண்டானே ஆனால் அவனுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் கூட அந்த பயனடையலாம். ஆகவே தனக்கும் கிளைக்கும் அந்த கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் மேற்றுணையாமே. தவம் என்றால் மனதை உள்ளொடுக்கி மனதை அறிந்து உயிரை அறிந்து உயிருக்கு மூலமான பிரம்மத்தையும் அறிந்து விட்டானே ஆனால் பிரம்மமே அறிவாக இருக்கிறது, அதுவே நானாக இருக்கிறேன் என்பது அனுபவமாக வந்துவிடும். அதற்கு தவம் வேண்டும். அறம் என்றால் என்ன? இந்த உலகத்தில் பிறந்தோம், எல்லாருடைய நன்மையும் நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒருவருக்கும் முரணில்லாத நான் வாழணும், அதே நேரத்தில் நானும் அவர்களுக்கு எதையும் செய்து கொண்டே இருக்கணும் என்ற போது சமுதாயத்தில் உறவுகளாத இருக்கிறதுக்கு ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற 3 சேர்ந்த அற உணர்வு வேண்டும். தவம் அறம் இந்த 2ஐயும் பின்பற்றினான் அவனும் சுகமாக இருக்கலாம், வெற்றியாக இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். அவனுக்கு பின்னால வரக்கூடிய மக்களும் அப்படியே இருப்பார்கள், பின்னால வரக்கூடிய சமுதாயமும் அப்படியே நன்மை அடையும் என்பதை விளக்கியிருக்காங்க. எனவே நமக்கு எங்கே நிம்மதி என்று கேட்டா எங்கேயோ இல்லை, நாம உள்ளவேதான் இருக்கு. எந்த நேரத்திலையும் அவர் என்னது செய்யணும் என்று எதிர்பார்க்கிற வரையில நிம்மதி ஏற்படாது. உள்ளதை உணர்ந்து கொண்டு உங்களுடைய அமைப்பை உணர்ந்து முடியும், என்ன ஆற்றல் இருக்கிறது, இதை எப்படி எப்படி பெருக்கிக் கொள்வது, இதை பெருக்கிக் கொண்ட ஆற்றலை பயன்படுத்துவது எப்படி என்று, இதை எந்த முறையிலே பிறருக்கு நன்மையான முறையில வாழ முடியும் என்று எப்பொழுதும் தயாராக இருந்தோமையானால் நாமும் தன்னிறை பெற்று பிறருக்கும் உதவக்கூடிய ஆற்றல் இருக்கிற போது யூ ஃபீல் ரிச். அங்கே அமைதி வருகிறது, அங்கேதான் இனிமை இருக்கிறது, சாட்டிஸ்பாக்சன் அண்ட் பீஸ். இந்த 2ம் ஒரே இடத்துலதான் கிடைக்கும். அது எனக்குள்ள ஒரு அமைப்பை, இயற்கை அமைப்பையும் தன்னை உணர்ந்து நான் செய்ய வேண்டிய செயல்களை நல்ல செயல்களாக தீர்மானித்து அதையே செய்து பழக்கத்திலே கொண்டு வந்து செய்ய தயாராக இருக்கிற போதுதான் அந்த அமைதி வரும், அந்த திருப்தி வரும். அதற்கு தவம் வேண்டும், அறம் வேண்டும். அந்த தவத்துல ஏதோ கோயிலுக்கு போறோம், கும்பிடுறோம் என்றா அது தவத்துக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்குமே தவிர அது தவமாக. மனதை ஒடுக்கி அது புறப்படும் இடமாக உள்ள உயிரிலேயே அமர்த்தி மனதை பற்றியும் மன ஓட்டத்தை பற்றியும் அறிந்து கொண்டு மனம் செய்யக்கூடிய காரியத்தை எல்லாம் பதிந்து வைக்கிற அந்த உயிர் சக்தி, அது அந்த இடத்தினுடைய பெருமையை உணர்ந்து அறிவாகி அந்த அறிவுக்கு அப்பாலாக நின்று அந்த உயிர் சக்தியை உணர்ற போது
சுத்த வெளியில இருந்துதான் இவன் வந்து உயிர் சக்தியை உணர்றான். அப்பொழுது நான் யார்? எந்த சுத்த வெளி பிரம்மமாக இருக்கிறதோ அதுவேதான் அறிவாக இருக்கிறது, அதுவேதான் நானாக இருக்கிறேன். பிரம்மமே நான். அது அடக்க நிலையில மனமாக இருக்கிறது. அந்த செயல்பாடெல்லாம் பதிவாகி உயிரிலே பதிவுகளாக வினைப்பதிவுகளாக இருக்கிறது. எனவே நான் என்ன செய்தாலும் அதுதான் என்னுடைய சொத்து, வினைப்பயன்தான் என்னுடைய சொத்து. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கூட வர்றது வினையின் பயன்தான். ஆகவே என்னுடைய வினைகளை திருத்திக் கொள்வதற்கு நான் இனி மேற்கொண்டு அது வேண்டும் இது வேண்டும் இது வேண்டும் அது வேணும் என்பது வேண்டியதில்லை. இருப்பதை நினைந்து அதை நல்லதாக்கி கொண்டு இதிலேயே திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு என்னுடைய மனநிறைவும் முழுமையும் அறிவின் முழுமையும் அடைவேன். அதற்காக வேண்டி என்னுடைய ஆற்றலை தவத்திலும் அறத்திலும் செயல்படுவேன் என்று தீர்மானம் செய்து கொண்டு அதற்காக உள்ள பயிற்சி மன்றங்கள்ல சத்சங்கங்கள்ல இணைந்து கொண்டு அவர்களோடு நீங்களும் ஒன்றி கலந்து நீங்களும் பண்பட்டு மற்றவர்களையும் வாழவிட வேண்டும். அந்த இடத்துலதான் அமைதி இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது மகிழ்ச்சி வாழ்த்தை. நீங்கள் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் இவற்றில் ஓங்கி சீரோடு சிறப்போடு வாழ வேண்டும் என்று இறைநிலை நின்று மனம் குளிர வாழ்த்தி உரைய முடிக்கிறேன்.